வணக்கம். நான் ஜெகதீசன், ப்ரோக்ராம் ஆஃபீஸர் டிஎஸ்யூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்ஸ் பற்றி அது லாகின் பண்ணுறது, சிம்ஸ் எப்படி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சிம்ஸுடைய டேட்டா டெஃபனிஷன், இப்போ வந்து கோர் குரூப் பார்க்க போகிறோம். இதில் கோர் குரூப்பும் சிபிஎஸும் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் பிரிட்ஜ் பாப்புலேஷன், மைக்ரண்ட் அண்ட் ட்ரெக்கர்ஸ் உடைய டேட்டா டெஃபனிஷனை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் மெயினாக பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபனிஷன், நம்ம சிம்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்லில் என்ன டேட்டா வரணும், அந்த டேட்டாவுடைய பேக்கப் எங்கே இருக்குது, எந்த ரிப்போர்ட்லேருந்து அதை நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டேட்டா டெஃபனிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி உங்களுக்காக முன்னாடியே வச்சுருக்கேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, சிம்ஸ் ரிப்போர்ட்டில் டேட்டா டெஃபனிஷன் எங்கேருந்து எடுக்கிறது, ஆஃப்லைன் ஃபார்மேட் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டிஏலையும் ஒரு காப்பி எம்என்இ கம்பல்சரி இது பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பேசிக்காக டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் சிம்ஸை பற்றியான ஒரு ஓவர் வியூ கொடுத்துருப்பாங்க. சிம்ஸ் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு இது வந்து எஃப்எஸ்டபிள்யூ கொண்ட ப்ரோக்ராம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து யார் ஃபில் பண்ணணும், யார் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இது மந்த்லி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சில பேசிக் விஷயங்கள் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செக்ஷன் 1 கவரேஜ், காண்டம் சர்வீசஸ், ரெஃபரல் லிங்கேஜஸ், எஸ்டிஐ கிளினிக்ஸ், எனேபிளிங் என்வாயர்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ். நம்ம சிம்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 ஸ்டெப் அதே தான். ஸோ அது இங்கே 6 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம இந்த சிம்ஸ் ரிப்போர்ட் ஆஃப்லைன் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதையே இங்கே நம்மளுக்கு ஒரு வியூக்காக கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டில். ஸோ இது சிம்ஸோடைய டிஐ கோடு, இந்த டிஐ கோட்னா என்ன, இந்த என்ஜிஓ பேர் என்ன, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, இதெல்லாம் எப்படி நம்ம போடணும், இந்த டேட்டா எங்கேருந்து வரும் அப்படின்றது தான் இந்த டேட்டா டெஃபினிஷனில் கீழே வரதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது செக்ஷன் 1. ஸோ இது ஜஸ்ட் நம்மளுடைய சிம்ஸ் ஃபார்மேட்டு அப்படியே இங்கே நம்மளுடைய பார்வைக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து டெஃபினிஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ டீட்டெயில்டு டெஃபினிஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா டிஐ கோடு, டிஐ கோடுனா 3 டிஜிட் நம்பர் ப்ரொவைடட் பை த சாக்ஸ் ஸ்பெசிஃபிக் டிஐ ப்ராஜெக்ட்டு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு சிம்ஸ் க்ரியேட் பண்ணும் போதே நம்ம டிஐ கோடு என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சிம்ஸ் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கனாலே மேலே இருக்கிற செக்மெண்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். என்ஜிஓ பேர், டிஐ கோடு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்டேட்டு, எந்த பீரியடு, கான்ட்ராக்ட் பீரியடு, ரிப்போர்ட்டிங் மந்த்து. ஸோ எப்பயுமே நம்ம டேரெக்டாக டேட்டா பேஜில் இருந்து தான் ஃபில் பண்ணுவோம். மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஃபீட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. செக்ஷன் 1 கவரேஜ். ஸோ இந்த செக்ஷன் 1 கவரேஜில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி டு பி கவர்ட் அஸ் பர் கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் இது. ஸோ கான்ட்ராக்ட் படி இதுக்கு என்ன டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரொவைடட் இந்த எம்ஓயு. ஸோ எம்ஓயுவில் நம்ம டிஐக்கும் சாக்ஸுக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்டில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் பாண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோன்னா எம்ஓயு சைன் பிட்வீன் டிஐஎன்ஜிஓ அண்ட் சாக்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் நம்ம இந்த டேட்டா எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1.2 டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி ரிஜிஸ்டர்ட் வித் த ப்ராஜெக்ட் டில் திஸ் மந்த். ஸோ குமுலேட்டிவ் இது வரைக்கும் ஓவரால் எவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ 10 இயர்ஸாக இருக்கிற என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000க்குலாம் போயிருக்கும், 2500, 3000லாம் போயிருப்பாங்க. ஸோ அது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும், கீப் ஆன் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஃபார்ம் இ. ஸோ இங்கே கிளியராக இருக்குது இந்த டேட்டா நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும், ஃபார்ம் இயில். ஸோ எவ்ரி மந்த்து நம்ம கண்டுபிடிக்கிற நியூ ஐடியெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா ஃபார்ம் இயில். ஸோ அதோட கடைசி நம்பர் டோட்டல் எவ்வளவோ அதுதான் இங்கே குமுலேட்டிவ் நம்பர். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1.3 ஸோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் மந்தில் எவ்வளோ நியூ கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றது. இதுக்கு நம்ம எங்கேருந்து டேட்டா எடுப்போம், நியூ இண்டிவிஜுவல்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ ஹெச்ஆர்ஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா என்னது, ஃபார்ம் ஏ. ஃபார்ம் ஏ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஃபார்ம் ஏ தான் நம்மளுக்கு 1.3 உண்டான டேட்டா அந்த ஃபார்ம் ஏலேருந்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதம் ஒரு 5 நியூ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட 5 ஃபார்ம் ஏ புதுசாக அந்த மாதம் போட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து 1.4
ஸோ 1.4ல் என்னென்னா ரிஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி ட்ராப் அவுட். ஸோ குமுலேட்டிவ் ட்ராப் அவுட்டு இதுவும் இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ட்ராப் அவுட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரிப்போர்ட்டிங் மந்தில் இவ்வளோ இருக்காங்க அப்படின்னா இதில் இடையில ரீஜாயினிங்லாம் இருப்பாங்க. நம்பர் ஆஃப் ட்ராப் அவுட் ஜாயின் பேக் ஃபார் அவைலிங் சர்வீசஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம நியூ ஐடி எவ்வளோ வந்துச்சு, லாஸ்ட் மந்த்து ஆன்கோயிங் எவ்வளோ இருந்துச்சு, ப்ளஸ் இந்த மந்த்து நியூ ஐடி என்ன, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ராப் அவுட் அப்படின்றது ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் பீரியடில் என்ன வந்துச்சு அப்படின்றது. இதுவும் நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் டேட்டா, ஃபார்ம் ஈயில். ஸோ ஃபார்ம் ஈயில் ட்ராப் அவுட் அப்படின்ற காலத்திலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் ட்ராப் அவுட் ஆனவங்க யாராவது ரீஜாயின் ஆகிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டேட்டா கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1.5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி கான்டாக்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ இது ஒன்ஸ் கான்டாக்டட். ஏதாவது காண்டம், நீடில், சிரஞ்சஸ்ஸு, லூப்ரிகன்ஸு, பிசிசி, கிளினிக்கல் சர்வீஸ், ஏதாவது ஒரு சர்வீசஸ் 1 to 1 ஏதோ ஒரு சர்வீசஸ் இருக்கும். ஸோ இது அட்லீஸ்ட்டு ஒன்ஸ். இது எங்கேருந்து எடுப்போம்னா ஃபார்ம் சி. ஸோ நிறையா டிஐயில் வந்து ஃபார்ம் சி ஆட்டோ ஜென்ரேட்டடாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க, சில டிஐயில் வந்து மேனுவலாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் சியை எப்படி இன் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஷனில் இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1.6ல் டோட்டல் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி கான்டாக்டட் டூரிங் த மந்த், how many of them were contacted at least twice. ஸோ இது ரெகுலர் கான்டாக்ட். மேலே இருக்கிறது ஒன்ஸ் கான்டாக்டட், இது ரெகுலர் கான்டாக்டட். இதுவும் நம்மளுக்கு ஃபார்ம் சியிலேருந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ செக்ஷன் 2. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா காண்டம் சர்வீசஸ். ஸோ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் செக்ஸ் ஆக்ட்ஸ் வித் கிளைண்ட்ஸ் பர் மந்த்து. ஸோ இதுவும் எங்கேருந்து நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும்னா ஃபார்ம் சியிலேருந்து தான் கிடைக்கும். This is the sum of the estimated individual sexual encounter of all the HRG contacted by the project during the reporting month. ஸோ அந்த மாதம் எவ்வளவு காண்டம் டிமாண்ட் அவ்வளோதான் இங்கே மீன் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி கலெக்டட் ஒன்ஸ் இன் 4 months by the outreach team and uploaded in a condom gap analysis register. ஸோ இங்கே ஒன்ஸ் இன் 4 monthன்னு சொல்லியிருக்காங்க, பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் இன் குவார்ட்டர். ஸோ 3 monthக்கு ஒன்ஸு காண்டம் கேப் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதிலிருந்து டோட்டல் அரைவ் பண்ணி அந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபார்ம் சியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிஇ வைஸ் நம்மளுக்கு எல்லாமே இங்கேருந்து எடுக்கலாம். இல்லைனா காண்டம் கேப் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர்லேருந்து டோட்டல் எடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ காண்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் பை அவுட்ரீச் ஸ்டாஃப் டியூரிங் த மந்த். ஸோ திஸ் இஸ் த சம் ஆஃப் காண்டம் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டட். திஸ் வில் பி கலெக்டட் ஃப்ரம் த காலம் நம்பர் ஆஃப் காண்டம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தி ஃபார்ம் சி. ஸோ இதுவும் ஃபார்ம் சியில் இண்டிவிஜுவல் எவ்வளோ பேர் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் காண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அகெயின்ஸ்ட் த டிமாண்டு. இப்போ 1000 டிமாண்டுன்னா நம்ம 800 பண்ணியிருக்கோம், 900 பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதுவும் ஃபார்ம் சியிலேருந்து தான் நம்ம எடுப்போம். சில பேர் ஃபார்ம் பியிலேருந்தும் எடுக்கிறீங்க, பட் ஆக்சுவல் ரெக்கார்டு வந்து ஃபார்ம் சியிலேருந்து தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ 2.3ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காண்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் எஸ்டிஐ கிளினிக் ஆர் ட்ராப்பின் சென்டர். இங்கே எஸ்டிஐ கிளினிக்ன்றது நம்ம டிஐ எஸ்டிஐ கிளினிக்கு டிஎஸ்ஆர்சிக்கு போகிறத கொடுக்குறத இங்கே கொண்டு வரக்கூடாது. ஸோ இங்கே எஸ்டிஐ கிளினிக்கு நம்ம ட்ராப்பின் சென்டர்லேயும் கொடுக்குற காண்டம் இது யார் கொடுப்பாங்கன்னா நம்ம கவுன்சிலர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெக்கார்டு எங்கே நம்மளுக்கு கிடைக்குன்னா ஃபார்ம் ஐ அப்புறம் ஃபார்ம் எம். ஸோ ஃபார்ம் ஐ அப்படின்றது என்னது, கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். ஸோ ஃபார்ம் எம் அப்படின்றது என்னது, டிஐசி ரிஜிஸ்டர். ஸோ டிஐசிக்கு எதுக்காக மக்கள் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ரெக்ரியேஷனுக்கு வந்தாங்க, ரெஸ்ட் எடுக்க வந்தாங்க, கவுன்சிலிங்க்கு வந்தாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி அதில் காண்டம் யாருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபார்ம் எம்மில் இருக்கும். ஸோ இது அந்த டேட்டா இங்கேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே கொடுத்துடணும். அப்புறம் 2.4 நம்பர் ஆஃப் காண்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் பை அவுட்லெட். ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது அவுட்லெட் இருந்துச்சு அப்படின்னா, பேன் ஷாப்போ டீ ஷாப்போ எங்கேயாவது ஒரு புரோக்கர் வீட்லேயோ வச்சுருந்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் அவுட்லெட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். பட் நிறைய இடத்துல அவுட்லெட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லை. சரிங்களா? இது எங்கேருந்து வரும், ஃபார்ம் எண்ணிலேருந்து வரும். ஸோ ஃபார்ம் எம்மில் பிஎர்ஜிகேட்டருக்கு வாங்கிட்டு போகிறது இருக்கும், சப்ஸ்டாக்கில் அவுட்ரீச் ஒர்க்கர் வாங்கிட்டு போனது இருக்கும். அதுலேயே இதையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் சிஎஸ்எம் காண்டம்ஸ் சோல்டு. ஸோ காண்டம் சோஷியல் மார்க்கெட்டிங். இது எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா அந்த வேர்டை எஸ்எம்சின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலாக இது என்னென்னா சிஎஸ்எம், காண்டம் சோஷியல் மார்க்கெட்டிங். ஸோ அதுதான் ப்ரோக்ராமுடைய பேர். சரிங்களா? இது எங்கேருந்து கிடைக்கும்னா இதுவும் நம்மளுக்கு ஃபார்ம் சிலேருந்து கன்சாலிடேட்டடாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் 2.6ல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி செட் யூஸ்டு காண்டம் டியூரிங் லாஸ்ட் செக்ஸ். ஸோ லாஸ்ட் செக்ஸில் காண்டம் யூசேஜ் இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா.
இதுவும் நம்மளுக்கு ஃபார்ம் சியில் இருக்கும். இது எங்கே கேப்சர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்கு நம்ம ஃபார்ம் பியில் லாஸ்ட்டு காலத்தில் இருக்கும். லாஸ்ட் எக்ஸில் காண்டம் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு ஃபார்ம் சி ஆட்டோ ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் அப்படின்ற இண்டிவிஜுவல்ஸ் கிடச்சிரும். சரிங்களா, இது செக்ஷன் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. ஸோ ரெஃபரல் அண்டு லிங்கேஜஸ். இது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி ரெஃபர் டு ஐசிடிசி டூரிங் த மந்த். அந்த மந்தில் எவ்வளோ பேரை நம்ம ஐசிடிசிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சரிங்களா, இது ஒன்லி ரெஃபர்ட் த்ரூ ரெஃபரல் ஸ்லிப் மூலமாக ரெஃபர் பண்ணது மட்டும்தான். சரிங்களா, அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் இந்த டேட்டா? ஃபார்ம் ஹெச். ஃபார்ம் ஹெச்னா ரெஃபரல் ரிஜிஸ்டர். ரெஃபரல் ரிஜிஸ்டர் யார் எழுதுகிறா? இது வந்து கவுன்சிலர்கிட்ட இருக்கும், நம்ம டிஐ கவுன்சிலர்கிட்ட. ஸோ அவர்கிட்டேருந்து இந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ரெஃபர்ட் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி டெஸ்டட் அட் ஐசிடிசி சென்டர். இதுவும் எங்கேருந்து வரும்? ஃபார்ம் ஹெச்லேருந்து வரும். நம்ம கவுன்சிலர்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி டெஸ்டட் அட் ஐசிடிசி டூரிங் த ரிப்போர்ட்டிங் மந்த். டிஐ கவுன்சிலர் ஏஎன்எம் ஹேஸ் டு கலெக்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஐசிடிசி சென்டர் ஆன் பீரியாடிக்கல் பேசிஸ். ஸோ வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸ் ஒன்ஸ் இன் அ மந்த்து. ஸோ என்ன நீங்கள் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஸோ டிஐயில் இருக்கிற கவுன்சிலர் கன்சர்ன் சென்டரில் போயிட்டு நம்ம ரெஃபர் பண்ண கேஸ் வந்துட்டாங்களா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணி வாங்கிட்டு வருவீங்க. சரிங்களா, அடுத்து 3.3 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி ஃபவுண்ட் ஹெச்ஐவி பாசிட்டிவ். ஸோ அந்த மந்த்து நம்ம ரெஃபர் பண்ணது யாராவது பாசிட்டிவ் இருக்காங்களா அப்படின்னு. இது எங்கேருந்துன்னா நம்ம டிஐ கவுன்சிலர் போய் அந்த ஐசிடிசிக்கு போகிறாங்களே, அந்த ஐசிடிசியில் கன்சர்ன் ஐசிடிசியில் பாசிட்டிவ் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க நேரடியாக கலெக்ட் பண்ணிவிட்டு வரணும் இந்த டேட்டாவை. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி கரண்ட்லி ரிஜிஸ்டர்ட் அட் ஏஆர்டி சென்டர் குமுலேட்டிவ் நம்பர். சரிங்களா, இது வந்து குமுலேட்டிவ் ஓவரால் ப்ராஜெக்ட் பீரியடில் எவ்வளோ பாசிட்டிவ் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது. திஸ் இஸ் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஹெச்ஆர்ஜி ரெஃபர்ட் பை த டிஐ காட் ரிஜிஸ்டர்ட் அட் ஏஆர்டி சென்டர் டில் த ரிப்போர்ட்டிங் மந்த். ஸோ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பாசிட்டிவ் அப்படின்றது இதுவும் நம்ம ஏஆர்டியில் நம்ம ஏஎன்எம் நம்ம டிஐ கவுன்சிலர் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு எங்கே டேலி ஆகும்னா நம்ம ஐசிஎன்டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மெயின்டைன் பண்ணுறோம் ஃபார்ம் இலேயே. அந்த இதோட டோட்டல் நம்பரும் இதுவும் நம்மளுக்கு டேலி ஆகணும். சரிங்களா, ஓகே. இப்போது 3.5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி ஹூ ஆர் கரண்ட்லி ஆன் ஏஆர்டி. ஸோ ஆன் ஏஆர்டியோட குமுலேட்டிவ் நம்பர் மேலே இருக்கிறது வந்து ஓவரால் ரிஜிஸ்டர்டு, இது ஆன் ஏஆர்டி. சரிங்களா, திஸ் இஸ் த சம் ஆஃப் த ஹெச்ஐவி பாசிட்டிவ் இண்டிவிஜுவல் ரெஃபர்ட் பை த டிஐ காட் ரிஜிஸ்டர்ட் அட் ஏஆர்டி சென்டர் அண்ட் கரண்ட்லி ஆன் ஏஆர்டி as per the ஏஆர்டி சென்டர் இன்ஃபர்மேஷன் டில் த ரிப்போர்ட்டிங் மந்த். ஸோ அது ஏஆர்டியோட கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்மளோட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 பேர் நம்ம புது பாசிட்டிவ் ஓவரால் இது வரைக்கும் பாசிட்டிவ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 13 பேர் வந்து நம்மளுக்கு ஆன் ஏஆர்டியில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் இன்னும் வந்து ப்ரீ ஏஆர்டியில் இருக்காங்க, இன்னும் அவங்க ஆன் ஏஆர்டி வரல, ட்ரக்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இது ஒவ்வொரு மந்த்தும் நம்ம டிஐயில் இருக்கிற கவுன்சிலர் அங்கே இருக்கவங்களோட ஏஆர்டி கவுன்சிலரோட டிஸ்கஸ் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் மந்த்லி பேசிஸில். சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி கரண்ட்லி ஆன் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிபி. இது ட்ரீட்மெண்ட்டு டிபி ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. டாட் சென்டரில் டிபி ஹாஸ்பிட்டலில் நம்ம டிஐயில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் தான் இதையும் மந்த்லி பேசிஸில் ட்ராக் பண்ணி டிபி யூனிட்டில் போயிட்டு இந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். இது வந்து கிளினிக்கில் டெஸ்ட் பண்ணி ட்ரீட்டடில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து செக்ஷன் 4 எஸ்டிஐ கிளினிக். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா டிஏல இன்னும் இது நம்ம தவறாக தான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரிஃபர்ட் ப்ரொவைடர் ப்ரொவைடிங் கிளினிக்கல் சர்வீசஸ் த்ரூ த ப்ராஜெக்ட் பீரியட். இது என்னென்னா ட்ரிபிள்-P. ஸோ பழைய ஸ்டாஃபுங்களுக்குலாம் தெரியும் ட்ரிபிள்-P அதோடது. ஸோ நம்மக்கிட்ட திஸ் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ட்ரிபிள்-P ப்ரொவைடர். நம்ம எவ்வளோ ட்ரிபிள்-P நம்மக்கிட்ட இந்த மாதம் இருக்காங்கன்னு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நம்ம தமிழ்நாட்டில் ட்ரிபிள்-P கிளினிக்ஸ் கிடையாது, டிஐ கிளினிக்ஸும் கிடையாது, எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ இதோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வரும்னா ஃபார்ம் எஃப்எஃப் அப்படின்றது இருக்கும், கிளினிக்கல் சம்மரி ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும், டெய்லி கிளினிக் ஷீட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, இதை வந்து டிஐ கவுன்சிலர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த டேட்டாவை அங்கேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போது சில டிஐயில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செக்ஷனில் நம்ம டிஎஸ்ஆர்சிக்கு ரெஃபர் பண்ணுற கேஸையும் இங்கே கொண்டு வந்து போட்டுடுறீங்க இந்த செக்ஷன் 4ல். தயவுசெய்து அதில் போடக்கூடாது. ஏன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து நேஷன் வைடு டெம்ப்ளேட் இல்லையா. ஸோ இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கிளினிக் இல்லைன்றதுக்காக நம்மளாம் அசியூம் பண்ணிவிட்டு இதில் டேட்டா போடக்கூடாது. இப்போது நார்த்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸில் வந்து இன்னும் ட்ரிபிள்-P கிளினிக் ரன் ஆகிட்டு இருக்குது, டிஐ ப்ராஜெக்ட் கிளினிக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அவங்களாம் இங்கே டேட்டா போடுவாங்க. அப்போ ஓவரால் ஒரு ஸ்டேட்டோட டேட்டா இல்லை நேஷனுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம இங்கே கொடுக்குற நம்பரும் அந்த நம்பரும் டூப்ளிகேட் ஆகும். ஸோ அதில் வந்து நிறையா எரர்ஸ் வரும்.
ஸோ அதனால் இந்த செக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேட்டா கேப்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 4.2 பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி விசிட்டட் எனி ப்ராஜெக்ட் எஸ்டிஏ கிளினிக் இன்க்ளூடிங் PPP. இந்த எனி ப்ராஜெக்ட் எஸ்டிஏ கிளினிக்ன்றது இது ப்ராஜெக்ட் ஓன்டு எஸ்டிஏ கிளினிக். நம்ம டிஏக்கு ப்ராஜெக்ட் கிளினிக் சேங்ஷன் ஆகி அந்த கிளினிக்கில் வர டேட்டா சரிங்களா, அந்த டேட்டாவும் PPP கிளினிக்கும் சேர்ந்தது உள்ள டேட்டா. ஸோ அதுதான் இங்கே ஃபார்ம் FF. இந்த 2 டேட்டாவும் அதிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ 4.3 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஐடி. ஸோ ப்ராஜெக்ட் கிளினிக் டூரிங் த மந்த் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் விசிட்டட் த கிளினிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நியூ ஐடி நம்ம டிஏக்கு எத்தனை பேர் டிஏ கிளினிக்கு வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஃபார்ம் FFலேருந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது, இதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டனால அதனால் இது நம்மளுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஸோ இங்கெல்லாம் டேட்டா 0 தான் வரும். ஸோ 4.3ல் ஆர்எம்சி எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்றது அதுவும் FFல இருந்து கிடைக்கும். ஸோ இந்த இதுவும் நம்மகிட்ட 0 தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4.5. ஸோ 4.5ல் பார்த்திங்கன்னா எவ்வளோ STI ட்ரீட்டட். ஸோ இதுவும் ஃபார்ம் FFலேருந்து தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேர் விசிட் பண்ணாங்க, அதில் எவ்வளோ பேருக்கு STI ட்ரீட்டட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நம்மளுக்கு கிடையாது, நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி விசிட்டட் த ப்ராஜெக்ட் கிளினிக் டூரிங் த மந்த் இண்டிவிஜுவல் ப்ரொவைடட் ப்ரிசம்ப்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ப்ரிசம்ப்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு அங்கே PT எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்றதும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செக்ஷன் 4ல் 4.1லேருந்து 4.6 வரைக்கும் டேட்டா எல்லாமே 0 தான் வரும். ஏன்னா அதோட பேக்கப் டேட்டா ஃபார்ம் FFலேருந்து வரும். இன்கேஸ் இதில் நம்ம ஏதாவது நம்பர் போட்டோன்னா இது என்ன அஸ்யூம் பண்ணுவாங்க நேக்கோ அப்படின்னா டிஏக்கில் இருக்க கிளினிக்குடைய டேட்டா அப்படின்ற மாதிரி தான் அஸ்யூம் பண்ணிக்குவாங்க ஓவரால் நேஷன் வைட் டேட்டா எடுக்கும்போது. ஸோ அதனால் இங்கே எல்லாமே 0. ஸோ 4.7 பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸ் டெஸ்ட்டு. ஸோ சிஃபிலிஸ் டெஸ்ட்டு மட்டும் அப்போ இங்கே டிஏ கிளினிக் இல்லையே, ஏன் சிஃபிலிஸ் டெஸ்ட்டை மட்டும் நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ரெஃபரல் ரிஜிஸ்டர்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் போடுறோம். ஸோ இது ஃபார்ம் H நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஐசிடிசிக்கு எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ பேர் சிஃபிலிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த டேட்டாவை அங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் போடுறோம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க, திஸ் ரெஃபர்ஸ் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ட் ஃபார் சிஃபிலிஸ் டூரிங் த ரிப்போர்ட்டிங் மந்த் பை த டிஐ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம டிஐ ப்ராஜெக்டில் கிடையாது, முன்னாடி இல்லை. ஆல் த ஹெச்ஆர்ஜி ஹூ ஹேவ் பீன் ரெஃபர் டு ஐசிடிசி வில் பி ஆல்சோ கெட் டெஸ்டட் ஃபார் சிஃபிலிஸ். ஸோ நம்ம டிஐயில் இருக்கிறதும் சரி ஐசிடிசியில் இருக்கிறதும் சேர்த்து தான் கலெக்ட் பண்ணி போடணும். நம்மகிட்ட கிளினிக் இல்லாதனால இதில் 2வது இண்டிகேட்டராக இருக்கிற ஐசிடிசிக்கு அனுப்பிச்ச டேட்டாவை நம்ம இங்கே கலெக்ட் பண்ணி போடுறோம் சரிங்களா. அப்புறம் 4.8 டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்ஆர்ஜி கவுன்சில்டு. ஸோ நம்ம டிஐ கவுன்சிலர் எவ்வளோ கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே அங்கே அனுப்புகிற கவுன்சிலிங் கிடையாது, நம்ம டிஐ கவுன்சிலர் கொடுக்குற கவுன்சிலிங். இது ஃபீல்டில் போய் கொடுக்குறதா இருக்கட்டும், டிஐசிக்கு வர வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஸோ தீஸ் ரெஃபர் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரிசீவ்டு எனி டைப் ஆஃப் கவுன்சிலிங் பை ANM ஆர் கவுன்சிலர் டூரிங் த ரிப்போர்ட்டிங் மந்த். இது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் ஃபார்ம் I நம்மக்கிட்ட இருக்குது, அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் இங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு 126 ஒரு மாதத்துக்கு அப்படின்னா அதுக்கு 126 என்ட்ரி இருக்கணும், 126 செஷன் ஃபார்மேட் இருக்கணும், இண்டிவிஜுவலை பற்றி எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் 4 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5 எனேபிளிங் என்வாயன்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வொகசி மீட்டிங். ஸோ அட்வொகசி மீட்டிங் அந்த மாதம் நம்ம நடத்தியிருந்தோம் அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் அட்வொகசி மீட்டிங் கண்டக்டட் டூரிங் த ரிப்போர்ட்டிங் மந்த். ஃபார் எவ்ரி அட்வொகசி மீட்டிங் ஹெல்ட் ஒன் ஃபார்ம் இஸ் ஃபில்ட் இன் த counts such as filled in the forms during the reporting month. ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. this information will be extracted from the advocacy register. ஸோ ஃபார்ம் J இருக்குல்ல நமக்கு advocacy register, இது PM கஸ்டடியில் இருக்கும். ஸோ PM தான் ஃபில் பண்ணுவார். அட்வொகசி மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் Jயில் அதுக்கு உண்டான டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ணி போடணும். அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ். ஸோ வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் K தெரியுமா, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபார்ம் Kனா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு, கிரைசிஸ் ரிப்போர்ட்டட் இருக்கும் சரிங்களா. ஸோ இது அந்த மாதம் ஏதாவது வயலன்ஸு, ஹராஸ்மெண்ட்டு, டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது நடந்துருந்துச்சு ஹெச்ஆர்ஜிக்குன்னா அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரிஜிஸ்டர் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுவும் யார் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம டிஏயில் இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் இதையும் மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா. அப்புறம் 5.3ல் நம்பர் ஆஃப் குரூப்ஸு கமிட்டிஸ் ஃபார்ம்டு ரிஜிஸ்டர்ட் டூரிங் த மந்த்து. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து இஃப் எனி குரூப்ஸ் இல்லை கமிட்டிஸ் ஃபார்ம்டு இல்லை ரிஜிஸ்டர்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார் த கம்யூனிட்டி டூரிங் த ரிப்போர்ட்டிங் மந்த்து. ஸோ அந்த மந்த்து நம்ம ஏதாவது கமிட்டி மீட்டிங் நடத்தியிருந்தாலோ இல்லை ஏதாவது புதுசாக கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ அது எல்லாமே இங்கே வரும். இங்கே வந்து கம்யூனிட்டி மொபிலைசேஷன் சொல்லிட்டு ஃபார்ம் Pன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன் 3 month கம்யூனிட்டி மொபிலைசேஷன் மீட்டிங் சப் கமிட்டிஸ்லாம் நம்ம வந்து
பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, மீட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எந்த மந்தில் ஃபால் இன் ஆகுதோ, இல்லை ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு மீட்டிங் வச்சுருக்கலாம், இல்லை ஒரே மாதமே 3 மீட்டிங்கும் வச்சுருப்பீங்க. க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் எஸ்டிஐ கிளினிக் மேனேஜ்மெண்ட் எஸ்டிஐ கமிட்டி இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஐசி எத்திக்கல் கமிட்டி இருக்குது. ஒரு 4 கமிட்டி இருக்குது ப்ரைமரியாக நம்மளுக்கு. அது ரொம்ப அந்த கமிட்டிஸ் அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ரிப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த செக்ஷன் 6 வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸோட இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப், ஸோ நம்பர் ஆஃப் அவுட்ரீச் ஒர்க்கர் சாங்ஷன்டு, நம்மளுக்கு எத்தனை அவுட்ரீச் ஒர்க்கர் சாங்ஷன் அப்படின்றது நம்ம எம்ஓயு டிஐஎன்ஜிஓவும் சாங்ஷன் பண்ண எம்ஓயில் நம்ம பட்ஜெட் அப்ரூவ்டு காப்பிலையும் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ அந்த டேட்டா அங்கேருந்து எடுத்து போட போகிறீங்க. அப்புறம் அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் கரண்ட்லி ஒர்க்கிங், ஸோ அது அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குது நம்ம டிஐயில், அதை வச்சு நம்ம சேலரி ரிஜிஸ்டர் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை கிராஸ் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு போட்டுருவீங்க. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேர் எஜுகேட்டர், ஸோ அதுவும் நம்ம எம்ஓயிலே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பேர் எஜுகேட்டர் அலாட்டடுன்னு. அதில் எவ்வளோ பேர் எஜுகேட்டர்னா ஹானரோரியம் இருக்கும். ஸோ அந்த ஷீட்டை வச்சு நம்ம பிஎஃப்எம்எஸ் ஷீட்லாம் வச்சுட்டு எவ்வளோ பேர் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு போட்டுருவீங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் பொசிஷன் அதர் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ் வேக்கண்ட்டு அந்த மாதம் ஏதாவது இருக்கா. இது அதர் ஸ்டாஃப் பொசிஷன்னா அதர் தென் பிஎன்ஓடபிள்யூ, ப்ராஜெக்ட் மேனேஜர், அக்கௌண்டன்ட்டு, எம்என்இ, கவுன்சிலர், இவங்க யாராவது, இதுக்கும் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் நம்மகிட்ட இருக்குது. அங்கேருந்து நம்ம டேட்டா கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் நியூ ஸ்டாஃப், ஸோ அந்த மாதம் ஏதாவது புது ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது, அது நம்மகிட்ட ரெக்ரூட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம அங்கே அந்த டேட்டாவை போட்டுக்கலாம். ஸோ இந்த 6 செக்ஷன் தான், இதுதான் டேட்டா டெஃபினிஷன். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் என்ன வரணும், அதுக்கு பேக்கப் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வரணுன்றது தெளிவாக இருக்குது. சரிங்களா? இது கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எஃப்எஸ்டபிள்யூ. இதே தான் எம்எஸ்எம்முக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சப்டைப்பாலஜி தவிர வேறு எதுவும் மாறாது. சரிங்களா? அங்கே எப்படி ஸ்ட்ரீட் பேஸ்டு, ஹோம் பேஸ்டு, லார்ஜ் பேஸ்டுன்னு இருக்கோ, இங்கே அதே மாதிரி ரிப்போர்ட்டிங்க்கு மட்டும் கோத்தி, டிடி, டிஜி இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி அதே 6 செக்ஷன் தான், அதே டேட்டா டெஃபினிஷன் தான், அதே டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் எங்கேருந்து எடுக்கிறோமோ அதே சேம் இது தான் இங்கேயும் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர் குரூப்போடைய டேட்டா டெஃபினிஷன்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சிபிஎஸ் பற்றியான டேட்டா டெஃபினிஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிபிஎஸ் உடைய டேட்டா டெஃபினிஷன். அதுக்கப்புறம் சிபிஎஸ்க்கு ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 ரிஜிஸ்டர் இருக்குது. அது கம்பல்சரி எல்லா டிஐயும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ சிம்ஸுக்கு உண்டான சிபிஎஸ்க்கு என்ன டேட்டா டெஃபினிஷன் இருக்குது, அது என்னென்ன ரிஜிஸ்டர் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் டேட்டா டெஃபினிஷன். ஸோ எஃப்ஐசிடிசி அண்ட் PPP-ICTC நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணுன்னா, நம்ம சிம்ஸ் போடுவோம் இல்லையா, சிபிஎஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டில், அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். எஃப்ஐசிடிசியோடைய ஃபார்மேட்டில் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஃப்ஐசிடிசி ஃபார்மேட்டு தான் நம்ம டிஐக்கும். சரிங்களா? ஸோ PPP-ஆக இருந்தாலும் சரி, எஃப்ஐசிடிசியாக இருந்தாலும் சரி, டிஐஐசிடிசியாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே ஒரே டேட்டா ஷீட்டு சிங்கிள் பேஜ் உள்ளது தான். 4 செக்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம ரிப்போர்ட்டிங் பேஜ். சரிங்களா? ஸோ இதில் டேட்டா டெஃபினிஷன், ஸோ எஃப்ஐசிடிசி, PPP-ICTC இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கோடு வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் கொடுப்பாங்க. சாக்ஸ்னால் நம்மளுக்கு வந்து டேப்கியூலேருந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு சிபிஎஸ்ஸுக்கும் எஃப்ஐசிடிசிக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாண்டர்லோனில் ஒரு 19 டிஜிட்டு பிஐடி நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம டிஐக்கும் 19 டிஜிட்டில் ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அது டேப்கியூடைய ரோல், அவங்க தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது திருநெல்வேலியில் வந்து ஒரு 45 எஃப்ஐசிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிஐயோட இது ஒரு 4 டிஐ இருக்குன்னா 45க்கு அடுத்து 46, 47, 48 இப்படி அவங்க அதை தொடர்ச்சியாக அந்த 19 டிஜிட் அசைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு கோடு வந்து கொடுக்கணும். சரிங்களா? அது எல்லோரும் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சென்டர், நேம் ஆஃப் த எஃப்ஐசிடிசி, அட்ரஸ், ஸோ இதெல்லாம் காமன். ஸோ எந்த பிளாக்கு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷனில் நம்ம பேசிக் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது வந்து 2 செக்மெண்ட்டாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஏஎன்சி இருக்கும், அப்புறம் ஜென்ரல் கிளைண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏஎன்சி பார்ட்டு நம்மளுக்கு கிடையாது, அது எஃப்ஐசிடிசியில் வரக்கூடியவங்களுக்கு பிஎஸ்சியில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஏஎன்சியை கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம ஹெச்ஆர்ஜின்றனால
ஜென்ரல் கிளைண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற மேல் ஃபீமேல் டிஜி அந்த செக்மெண்ட்டில் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோட்டல் கிளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டூரிங் த மந்த் இது எல்லாமே 0 கொடுத்துருங்க. பிளாங்காக விடக்கூடாது, 0 கொடுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் கிளைண்ட் ப்ரொவைடிங் ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங். ஸோ ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்தோம், இப்போ இந்த மாதம் சிபிஎஸ்சியில் ஒரு 50 பேர் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 50 ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். நம்பர் ஆஃப் கிளைண்ட் டெஸ்டட் 50 பேருக்கும் ஹெச்ஐவி ஸ்க்ரீன் பண்ணியிருப்போம். போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங் 50 பேருக்குமே போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங்கும் நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அதை அங்கே கேப்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் டிடெக்டட் ஹெச்ஐவி ரியாக்டிவ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ரியாக்டிவ் வந்துச்சுன்னா அந்த அவுட் ஆஃப் 50ல் எத்தனை பேர் வந்தாங்களோ அது கொடுக்கணும். நம்பர் ஆஃப் ஏஎன்சி, இது நம்ம ஏஎன்சி நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஏஎன்சி இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து செகண்டு லிங்கேஜஸ் அண்ட் ரெஃபரல்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அப்புறம் டேட்டா டெஃபினிஷன் இருக்குது. இதில் ஓபிசி கைனக் ஏஎன்சிக்கு வந்தது, அதனால் நம்மளுக்கு அது வராது. ஸோ நம்மளுக்கு நம்பர் 2 டார்கெட்டட் இன்டர்வென்ஷன். ஸோ ரைட் த நம்பர் ஆஃப் கிளைண்ட் பீயிங் ரெஃபர்ட். நம்மளுக்கு எவ்வளோ கேஸ் வந்துருந்துச்சு அப்படின்றது 50 போட்டுருவீங்க. சரிங்களா? இன் ரெஃபரலில் இது இந்த லிங்கேஜஸ் அண்ட் ரெஃபரல் வந்து 2 செக்மெண்ட் பக்கத்துலேயே இருக்கும். மேலே டைட்டில் பார்த்தீங்கன்னா இன் ரெஃபரல்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அடுத்து அவுட் ரெஃபரல்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ரெண்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. இன் ரெஃபரல்ன்றது நம்மளுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறவங்க உள்ளே எத்தனை ஹெச்ஆர்ஜி வந்தாங்க அப்படின்றது. அப்புறம் லிங்க் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 3rd காலமில் லிங்க் ஒர்க்கருடையதை போட்டுருங்க. சரிங்களா? நம்மளுக்கு இந்த 2 and 3 இது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போது இங்கே யூஸ் ஆகும், மற்றதெல்லாம் 0. இதே இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ரெஃபரல். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்த அவுட் ரெஃபரலில் இப்போ நம்ம நம்பர் 2 மட்டும் பார்ப்போம், டார்கெட் இன்டர்வென்ஷன் என்ஜிஓஸ். ஸோ இப்போ நம்ம 50 பேர் சொன்னோம் இல்லையா, உதாரணத்துக்கு இந்த 50 பேரில் ஒருத்தர் மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னா சிங்கிள் டெஸ்ட் ரியாக்டிவ்னா இந்த அவுட் ரெஃபரலில் டார்கெட் இன்டர்வென்ஷனுக்கு நேராக இங்கே ஒன்று கொடுத்துடணும். சரிங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் அனுப்புகிறேன்ல எவ்வளோ நம்பர் நீங்கள் அவுட் ரெஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது லிங்க் ஒர்க்கர் வந்து லிங்க் ஒர்க்கரில் போட்டுருவீங்க, எவ்வளோ அவுட் ரெஃபரல் நம்மளுக்கு ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ அவ்வளோதான். இது 2வது செக்ஷனில் அது மட்டும்தான் இருக்கும். 3ர்டில் நம்மளுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் 1 கிட்டு ஹோல் பிளட் நம்மளுக்கு என்ன கிட்டு கொடுக்குறாங்களோ அந்த கிட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. மெரி ஸ்க்ரீன் கொடுக்குறாங்கன்னா இல்லை சிக்னல்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது கிட்டு பேர் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பைரி நம்பர், பேட்ச் நம்பர் இது எல்லாமே ப்ராப்பராக அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் முக்கியமான இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிட் ரிசீவ் பண்ணீங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வேஸ்டேஜ் பண்ணியிருக்கீங்க. வேஸ்டேஜ்னால் இங்கே நம்ம ஏதாவது கிட்டு வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் காமிக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் எவ்வளோ பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் அந்த டூலில். ஸோ கண்ட்ரோலும் வேஸ்டேஜும் வேறு. சரிங்களா? கண்ட்ரோல் கம்பல்சரி பண்ணணும். ஒரு டெஸ்ட் கிட்ஸில் 50 டெஸ்ட் கிட் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரோல், ஒரு நெகட்டிவ் கண்ட்ரோல் இருக்கும். அதை கழிச்சது போக ஒரு பாக்ஸுக்கு 48 தான் கனெக்ட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ எல்லா டிஏயுமே சிபிஎஸ் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரோல், நெகட்டிவ் கண்ட்ரோலும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு அதில் இருந்து ரிப்போர்ட் வந்து கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அந்த பாக்ஸை ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் கண்ட்ரோல், நெகட்டிவ் கண்ட்ரோலும் சரியாக ரன் ஆகலைன்னா அந்த மொத்த கிட்டையுமே நம்ம டேப்கியூ கிட்ட என்ன ரீசன்னு சொல்லிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அதை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அங்கேருந்து கிட்டு நீங்கள் வேணும் தேவைப்பட்டால் வாங்கினீங்கன்னா சில டிஏலாம் கேள்வி போகிற 5 கிட்டு 10 கிட்டு அந்த மாதிரி வாங்க முடியாது. அது அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் கொடுத்துருக்காங்களான்றது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீடை தெரிஞ்சு ஒரு பாக்ஸாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து செக்ஷன் சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 காலம் இருக்கும். எஸ்டிஐ. ஸோ எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்தாங்க எஸ்டிஐக்காக அது ஓபிடி ரிசல்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பிஹெச்சி லெவலில் அவங்க பண்ணுறது. இது நம்மளுக்கு காலமில் இது எதுவும் டேட்டா வராது. ஸோ அங்கே எவ்வளோ ஆர்பிஆர் பண்ணாங்க, அதில் எவ்வளோ பேருக்கு கிட் இருந்துச்சு, கலர் கோடர் கிட்டெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத அங்கே கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இது தாங்க சிபிஎஸ்க்குரிய டேட்டா டெஃபினிஷன். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சிபிஎஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த ரிஜிஸ்டர் இல்லாமல் நம்ம கம்பல்சரியாக எந்த ஒரு சிபிஎஸ் கேம்புமே பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து அனெக்ஷர் A12 கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் அட் HCTC ஹெச்ஐவி கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சர்வீசஸ் ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸ் TAICTC. இது NACO கொடுத்த ஃபார்மேட். நீங்கள் இந்த ஃபார்மேட்டை எதையுமே உடைக்காமல் அப்படியே ஆசிட்டிஸ் நீங்கள் ரிஜிஸ்டர்லேயும் லாங் சைஸ் நோட்லையும் எழுதிக்கலாம். ஆனால் இந்த 27 காலமும் இருக்கணும். இல்லைன்னா 27 காலமும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி ஒரு புக்கு மாதிரியும் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு உள்ள
HCTC கூடியான முக்கியமான கவுன்சிலிங் ரிஜிஸ்டர். சரிங்களா? இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். ஸோ இதில் இந்த 27 காலத்தில் என்னென்ன வரணும் சொல்லிட்டு கீழே ஸ்பெசிஃபிகேஷன் கோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே இருக்கிற கோடை நம்ம பார்த்துக்கலாம், என்னென்ன காலம்க்கு என்னென்ன டேட்டா வரணும் அப்படின்ட்டு. ஸோ டேட் ஆஃப் விசிட், செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். PID நம்பர், இந்த PID நம்பர் தான் யார் கொடுப்பாங்கன்னு சொன்னோம், நம்ம தான் கொடுப்போம். ஸோ PID நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா 0001லேருந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ லாஸ்ட்டு 5 டிஜிட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், மிச்சம் 14 டிஜிட் இருக்கும். மொத்தம் 19 டிஜிட் சொன்னால் நான் PID நம்பர் ஸ்டாண்டலோன் ICTCயில் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுக்கும் 19 டிஜிட் வரும். அந்த ப்ரீவியஸாக இருக்கிற 14 டிஜிட்டை நீங்கள் உங்கள் டேப்யூவில் ஜென்ரேட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது 001லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 1ல் ஆரம்பித்தோன்னா இது ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கேப்சர் பண்ணுவாங்க நம்ம HIV டெஸ்டிங்க்கு எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். ஸோ ஏன்னா அவங்க இயர் அந்த 19 டிஜிட்குள்ளே இயர் கேல்குலேட் ஆகிறனால இயர் வைஸ் டேட்டா எடுக்குன்றதுனால நேக்கோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜனவரியில் 1 வந்துச்சுன்னா அடுத்த 1ஆம் நம்பர் வர்றது அடுத்த ஜனவரி 2021 தான் வரணும். ஸோ இந்த நம்பர் வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர் படி கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கணும். 1 2 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கேம்பில் ஒரு 35 டெஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரிஜிஸ்டரில் 36லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ தட் 1 இயரில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு HIV ஸ்க்ரீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நம்மளுக்கு இதில் தெரிய வரும். ஸோ அதனால் PID நம்பர் வாங்கிக்கோங்க. அப்புறம் நேம், HRGயோட நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர். ஸோ டைப் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா என்ன போடணும், நம்பர் 7 இங்கே இருக்குது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ FSW, MSM, IDU, TG, ட்ரக்கர், மைக்ரண்ட், செக்ஸுவல் பார்ட்னர், ஸ்பௌஸ் ஆஃப் HRG இண்டிவிஜுவல் அண்ட் அதர்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு இங்கே கோடிங்கில் வரணும் டைப் ஆஃப் இண்டிவிஜுவலில். சரிங்களா? அடுத்து ரெஃபர்ட் பை இன் ரெஃபரல், காலம் நம்பர் 8. இங்கே நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன வரும், இன் ரெஃபரலில் எப்பயுமே நம்பர் 2 தான் வரும், TINGO வரும். லிங்க் ஒர்க்கர் பண்ணாங்கன்னா நம்பர் 3 வரும். இதை தவிர இங்கே வேறு எதுவும் வராது. ஏஜ், கம்ப்ளீட்டட் இயர்ஸ் என்னவோ அதை போட்டுக்கோங்க. செக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 10ஆம் நம்பரில், மேல், ஃபீமேல், TGR, TSA அப்படின்றது. இந்த 11 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஸோ கன்சர்ன் டேக்கன். ஸோ கன்சர்ன் இல்லாமல் எந்த ஒரு HIV டெஸ்ட்டும் நம்ம பண்ண முடியாது. இங்கே வந்து ப்ரொவைட் சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 11ல் SR நோவான் மட்டும் கேட்டிருப்பாங்க. இங்கே நம்ம SR நோவான் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக HRG கிட்ட கையெழுத்தோ இல்லை கைரேகையோ இங்கே வாங்கிருங்க. இதுதான் கன்சென்ட். இதில் கையெழுத்து வாங்காமல் நீங்கள் HIV டெஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு யாராவது நம்மக்கிட்ட கேஸ் போடுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லோரும் ஆன்சரபிள். ஸோ அதனால் கன்சென்ட் வாங்காமல் எந்த ஒரு HIV ஸ்க்ரீனிங்கும் நடக்கக்கூடாது. ஸோ இந்த காலம் நம்பர் 11ல் மறக்காமல் சிக்னேச்சரும் தம்ப் இம்ப்ரெஷன் ஏதாவது ஒன்று வாங்கிருங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கன்சர்ன். இந்த ரிஜிஸ்டர் இல்லாமல் நீங்கள் கேம்ப் ரன் பண்ணவே முடியாது. கேம்பில் இந்த ரிஜிஸ்டர் கம்பல்சரி கவுன்சிலர் எழுதிட்டு தான் ஸ்க்ரீனிங்கே பண்ணணும். சரிங்களா? அப்புறம் டேட் ஆஃப் HIV ஸ்க்ரீனிங் அது போட்டுருவீங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரிப்போர்ட். ஸோ 13 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ரியாக்டிவ், நான் ரியாக்டிவ் இது எழுதிக்கோங்க. ஒன்று கோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா கோடாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை எழுதுனீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்மிட்டியாக எழுதிக்கோங்க. ஸோ இது ரியாக்டிவ், நான் ரியாக்டிவ்னு வரணும். அப்புறம் டேட் ஆஃப் போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங், அது என்றைக்கு நம்மளுக்கு நடந்ததோ அன்றைக்கே தான் போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும், அதையும் போட்டுக்கோங்க. அவுட் ரெஃபரல். ஸோ இந்த அவுட் ரெஃபரல் நம்பர் 15க்கு இங்கே என்ன இருக்குது, நம்ம இன் ரெஃபரலுக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே அவுட் ரெஃபரல் எங்கே அனுப்ப போகிறோம், நம்பர் 7 ஸ்டாண்டலோன் ICTC இதுக்கு மட்டும்தான் அனுப்புவோம். ஸோ இங்கே 15ல் ஆப்வியஸாக எல்லாமே என்ன வரும், பாசிட்டிவ் வர்றதுங்களுக்கு 7 தான் நம்ம அவுட் ரெஃபரல் அனுப்புவோம். சரிங்களா? இன்கேஸ் இங்கே CBSக்கு வரவங்களுக்கு STI இன்ஃபெக்ஷன் இருக்குது உங்கள் கவுன்சிலிங்கில் தெரிய வருதுன்னா நம்ம STIக்கு கூட அனுப்பலாம், DSRCக்கு கூட இங்கேருந்து நம்ம அனுப்பலாம், நம்பர் 5. சரிங்களா? அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த HIV டெஸ்ட் கிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டெஸ்ட் கிட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. ஸோ மெரிஸ்க்ரீன்னா மெரிஸ்க்ரீன் எழுதுவீங்க, அதோட பேட்ச் நம்பர், அதோட எக்ஸ்பைரி டேட்டு, டெஸ்டட் பை ஹூம் நம்பர் 19 இங்கே இருக்கும் பாருங்கள். யார் டெஸ்ட் பண்ணாங்க, இந்த இதை ORW பண்ணாங்களா, பேர் எஜுகேட்டர் பண்ணாங்களா, கவுன்சிலர் பண்ணாரா, ANM பண்ணாங்களா, இல்லை டாக்டர்ஸ் நம்மளுக்கு கிடையாது, யாராவது ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். இங்கே ட்ரெயின் இல்லாத நம்ம ஸ்டாஃப் இல்லாமல் யாருமே வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ நம்பர் 19ல் யார் இங்கே CBS ஸ்க்ரீன் பண்ணதுன்றதை இங்கே கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங் நம்பர் 20க்கு பாருங்கள். TI ஃபெசிலிட்டி நம்ம DIC ஆஃபீஸ்லேயே வச்சு பண்ணோமா, இல்லை நம்பர் 2 கம்யூனிட்டியோட வீடாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்தது. அதுக்கப்புறம்
வெதர் டெஸ்டட் ஃபார் சிபிலிஸ். நம்ம சில டேப்கியூலையோ இல்லை சில டிஐலையோ நீங்களே கிட்டு வாங்கி கூட பண்ணலாம். சில ஸ்டேட்லலாம் பண்ணுறாங்க. இப்போ பாண்டிச்சேரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸே அவங்களே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஹோல் பிளட்டில் சிஃபிலிஸும் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெச்ஐவியும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இது நாட் அப்ளிகபிள். இன்கேஸ் நீங்களும் மொபைலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இங்கே நம்ம எஸ் கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம சிபிஎஸ்சியில் ரெண்டுமே பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி கிரேடிங் அந்த மாதிரி வரும்போது சிஃபிலிஸ் ஸ்க்ரீனிங்குக்கும் நம்மளுக்கு ஸ்கோரும் கிடைக்கும். சரிங்களா? இங்கே ரிசல்ட் ஆஃப் சிஃபிலிஸ் டெஸ்ட் அதோடது என்ன 22 ரியாக்டிவா நான் ரியாக்டிவா அப்படின்றது. இஃப் சஸ்பெக்டட் ஃபார் டிபி ரெஃபர் டு ஆர்என்டிசிபி. இது அடுத்த இம்பார்ட்டண்டானது. இஃப் சஸ்பெக்டட் ஃபார் சிபி அப்படின்னா எப்படி சஸ்பெக்ட் பண்ணுவீங்க? 4 சிம்டம்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் இங்கே மீன் பண்ணுறோம். ஸோ 4 சிம்டம்ஸ் நம்ம டிபிக்கு உள்ளது ஏதாவது இருக்குது நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னும் போது கவுன்சிலிங்கில் சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஆர்என்டிசிபிக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் இங்கே இது. ஸோ எஸ்ஆர் நோ கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இஃப் ஸ்க்ரீன்டு பாசிட்டிவ், இந்த 24, 25, 26 இந்த 3 காலமும் என்னென்னா பாசிட்டிவ், சிங்கிள் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துட்டா, சிங்கிள் டெஸ்ட் ரியாக்டிவ், சாரி பாசிட்டிவ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ரியாக்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் டெஸ்ட்டில் பண்ணுறது எல்லாமே ரியாக்டிவ். மொத்தம் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லணும்னா மொத்தம் 3 டெஸ்ட் பண்ணணும். 3 டெஸ்ட்டில் 2 ரியாக்டிவ் வந்துச்சுன்னா அவங்கள தான் நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஒரு டெஸ்ட்டில் ரியாக்டிவ் வந்தவங்கள ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஹெச்ஐவி சிங்கிள் டெஸ்ட் ரியாக்டிவ் வந்துச்சுன்னா என்றைக்கு டேட் ஆஃப் ஹெச்ஐவி கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, வெதர் ரிப்போர்ட்டட் த இண்டிவிஜுவல், அவங்க வந்து ரிப்போர்ட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு கொடுத்தாச்சா இல்லையா, அப்புறம் ரிமார்க்ன்றது நம்மளுடைய பர்பஸ்க்காக. ஸோ இந்த ரிஜிஸ்டர் சிபிஎஸ் ரிஜிஸ்டர் கம்பல்சரி எல்லா டிஏலையும் இருக்கணும். இது இல்லாமல் எந்த ஒரு கேம்புமே நடக்கக்கூடாது. சரிங்களா? சிபிஎஸ் ரிஜிஸ்டர் பொறுத்தளவுக்கு 3 ரிஜிஸ்டர் இருக்குது. இது கவுன்சிலிங் ரிஜிஸ்டர், அதுக்கு அடுத்து லேப் ரிஜிஸ்டர், அப்புறம் ஸ்டாக் ரிஜிஸ்டர். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லேப் ரிஜிஸ்டருக்கு போகலாம். லேப் ரிஜிஸ்டர்னு ஒன்றும் இல்லைங்க, ரெஃபரல் ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ நம்ம சிங்கிள் டெஸ்ட் ரியாக்டிவ் வந்துச்சு இல்லையா, நேம் ஆஃப் த எஸ்சிடி ஃபெயில் யாருன்னா நம்ம டிஐஐசிடிசி. ஸோ நம்மளோட டிஐயோடைய பேர் இங்கே போட்டுருவீங்க. அட்ரஸ், எந்த ஸ்டாண்டலோனுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்புகிறீங்களோ அந்த ஸ்டாண்டலோன் அந்த ஐசிடிசியோட பேர் போட்டுருவீங்க. பிஐடி நம்பர், நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பிஐடி நம்பர் அலாட் பண்ணியிருக்கோம் 19 டிஜிட்டையும் முழுசாக எழுதணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த இண்டிவிஜுவல், ஹெச்ஆர்ஜியோட பேர், அவங்க ஏஜ், என்றைக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம், நம்ம சிபிஎஸ்சியில் என்றைக்கு ஸ்க்ரீன் பண்ணோம், ரிசல்ட் என்ன, ரியாக்டிவா நான் ரியாக்டிவா. ஸோ ரியாக்டிவ் வந்தனால தான் இங்கே அனுப்புகிறோம். அப்புறம் நேம் ஆஃப் த டெஸ்ட் கிட்டு, எந்த டெஸ்ட் கிட்டில் நம்ம அவங்கள ஸ்க்ரீன் பண்ணோம், அதோட பேட்ச் நம்பர் என்ன அப்படின்றது. அப்புறம் டேட் ஆஃப் ஃபாலோ அப் டெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெஃபரல் ஃபார்மை கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும். இது நம்ம ரெகுலராக ஐசிடிசிக்கு கொடுக்குற ரெஃபரல் ஃபார்ம் கிடையாது. இது சிபிஎஸ்சியில் சிங்கிள் டெஸ்ட்டில் ரியாக்டிவ் வந்துச்சுன்னா இந்த ரெஃபரல் ஸ்லிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்லிப்பை நீங்கள் அங்கே கொடுத்துட்டு இங்கே நம்ம சிக்னேச்சர் ஆஃப் த ஹெச்ஐவி ஸ்க்ரீனிங் நம்ம யார் பண்ணால் நம்ம பிஎம் உடைய சிக்னேச்சர், இங்கே மெடிக்கல் ஆஃபீஸர் கிடையாது, அதனால் பிஎம் வந்து இதில் சைன் பண்ணி இந்த சிங்கிள் டெஸ்ட் ரியாக்டிவ் வந்தவங்கள ஸ்டாண்டர்ட் அனுப்புறதுக்கு கொடுத்துருங்க. ஸோ இது நம்மளுக்கு கவுண்டர் ஃபைலுக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம காப்பிக்கு. சரிங்களா? இந்த ரெஃபரல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிஜிஸ்டர். இது நம்ம டேப்கியூலேருந்து கிட்ஸு கலெக்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலாக ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்குன்னா டேப்கியூலேருந்தும் கலெக்ட் பண்ணலாம், நியரஸ்ட்டு ஸ்டாண்டலோன் ஐசிடிசியிலேருந்தும் நீங்கள் உங்கள் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் கிட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிஏயில் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்காதனால நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாது. நியரஸ்ட்டு ஸ்டாண்டலோன் ஐசிடிசி எதுவோ நம்ம கேம்ப் சைட்டுக்கு அங்கேருந்து நீங்கள் கிட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். இல்லை நம்ம கிட்ட அங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எந்த ஐசிடிசிலையும் வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு டைமிங் கேட்டுட்டு கொண்டு போய் நம்ம கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அந்த கிட்டில் மேலே நம்ம டிஏயோடைய பேர் எழுதி சிபிஎஸ் கிட்டுன்னு எழுதி வச்சுருங்க. ஏன்னா அவங்க கிட்டும் நம்ம கிட்டும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி. ஸோ அந்த ஸ்டாண்டலோனில் இருந்து உங்கள் கேம்ப் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நம்ம அவங்க வந்து கோல்ட் செயின் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அது எல்லாருமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோல்ட் செயின் பாக்ஸ் வந்து 2 to 8 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது அங்கேருந்து ஐஸ் பேக் மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் அந்த கோல்ட் செயின் பாக்ஸ். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு போயிட்டு கேம்ப் சைட் முடிச்சுட்டு மறுபடியும் கேம்பில் உங்களுக்கு பேலன்ஸ் கிட்டு இருந்துச்சுன்னா
திரும்பவும் ஸ்டாண்ட் அலோனில் கொண்டு போய் கொடுத்துருங்க. வீட்டுக்கு யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, டிஐயில் எங்கேயும் வச்சுருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து அனெக்சர் A5. ஸோ இதில் டேட்டு, நேம் ஆஃப் த கிட்டு, எந்த கிட்டு வாங்கினீங்க, பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, ஓப்பன் ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியும், நம்பர் ஆஃப் டெஸ்ட் கிட்ஸ் ரிசீவ்டு இந்த மாதம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணீங்க, எக்ஸ்பயர்டு டெஸ்ட் கிட் ஏதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிங்களா அந்த கிட்டு, வேஸ்டேஜ் டேமேஜ் ஏதாவது வேஸ்டேஜ் ஆகிடுச்சா அப்படின்றது, அப்புறம் கண்ட்ரோல், ஸோ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணீங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து இங்கே இருக்குல்ல, ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணீங்க, எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தீங்க, என்ன வேஸ்டேஜ் ஆச்சு, இந்த கேல்குலேஷன் படி இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கு கொண்டு வந்துடுங்க. இதுவும் ஒரு சிங்கிள் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு என்ன சொல்கிறது 10 பேஜ் நோட் இருக்கும்ல, சின்ன நோட், அது வச்சிங்கனாலே நம்மளுக்கு இது 2-3 இயர்ஸ்க்கு வரும் இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டேட்டா டெஃபினேஷன்னா என்ன, அது எங்கேருந்து கேப்சர் ஆகணும், ப்ளஸ் சிபிஎஸ் அதோடைய டேட்டா டெஃபினேஷன், சிபிஎஸ் ரிஜிஸ்டர்ஸ், ஸோ இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ் இது எப்படி பண்ணுறது, சிம்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா டெஃபினிஷன்ஸ் வீடியோவை ஒரு தடவை பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்ஸு போடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ.